نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெரும் கிருபையினால் வல்ல ரஹ்மான் அவனுடைய தௌஃபீக்கினால் நம்முடைய மஹல்லாவினுடைய முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய மஹல்லாவின் வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் நம்முடைய மஹல்லாவினுடைய ஐக்கிய ஜமாஅத் இணைந்து நடத்தக்கூடிய சிறப்பு பயான்களின் பட்டியலில் முதலாவது பட்டியலாக நம்முடைய இந்த ஜும்ஆ தினத்தன்று நம்முடைய பள்ளிவாசலில் ஜும்ஆ பேருரையாற்ற பேராசிரியர் டாக்டர் ஹலீலுர் ரஹ்மான் முனீரி ஹதரத் அவர்கள் MA MPhil PhD பல்வேறு தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் பல்வேறு பொருளாதார ரீதியாகவும் சமூகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களிலேயும் பங்கெடுத்து முன்னெடுத்து நடத்தி வரக்கூடிய நம்முடைய ஹஸ்ரத் அவர்கள் நம்மிடத்தில் அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களையும் எடுத்துரைத்து நம்முடைய மஹல்லாவினுடைய கட்டமைப்பை பற்றியும் சிறந்ததொரு பயானையும் வழிகாட்டுதலையும் தர இருக்கின்றார்கள். எனவே ஜமாத்தார்கள் அனைவரும் கூர்ந்து கவனித்து இந்த வளர்ச்சி திட்டங்களை மனதில் பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளையும் சமூகத்தினுடைய வளர்ச்சியில் பங்கெடுக்க, மேலும் தங்களுடைய குடும்ப பெண்களையும் இதை கேட்க வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஹதரத் அவர்கள் தற்போது சிறந்த முறையில் நமக்கு வழிகாட்டுதல்களை தருவார்கள். بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சது பெரிய சந்தோஷம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தில் வாழும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நசில்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருளணும். இன்றைய கால சூழ்நிலையில எல்லா தரப்பு மக்களுக்குமே சமூகத்தினுடைய மேம்பாடு, சமூகம் மேம்பட்டு வளர்ந்த சமூகமாக மாறணும் அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு விழிப்புணர்வும் எல்லா நிலை மக்களுக்குமே இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அது ஒரு சாதாரண ஒரு ஏழை, இல்ல ஒரு செருப்பு தைக்கிற முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சமூகத்தை பத்தி, சமூகத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், படிப்பு, கல்வி, பொருளாதாரம் எல்லாத்துலயுமே நம்ம மேம்படணும், ஒரு நீண்ட இலக்குள்ள சமூகமாக நாங்க மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு கவலை, ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஏற்பட்டுச்சு. ஆனா ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படும் போது வெறுமன ஆசையும் விழிப்புணர்வு மட்டும் பத்தாது. அதற்காக நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும்.
எல்லாத்துக்குமே இங்க பொறுப்புகள் இருக்கு. குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், ப்ரொஃபஷனல், பிசினஸ்மேன், உலமாக்கள், கல்வியாளர்கள். ஒரு சமூகத்துல எத்தனை தரப்பு மக்கள் இருக்கிறாங்களோ எல்லா தரப்பு மக்களுடைய இணைப்பு, அவங்களுடைய பங்களிப்பை கொண்டுதான் ஒரு சமூகத்தை நம்ம வளர்ச்சி பாதைகளை கொண்டு வர முடியுமே தவிர ஒரு சில மக்கள் மட்டும் அதை வளர்ச்சி பாதையில கொண்டு வர முடியாது. சமூகத்தினுடைய வளர்ச்சியில அந்த வளர்ச்சியை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு சொன்னா நம்ம கவனிக்க வேண்டியது மஹல்லாக்கள் தான். ஒரு மஹல்லாவுடைய வளர்ச்சி தான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி. பல மஹல்லாக்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து ஒரு வளர்ச்சி பாதையில திட்டமிட்டு பயணிக்கும் போது இந்த சமூகம் ஒரு வலிமையான, நீண்ட இலக்குள்ள, தொடர் பயணம் உள்ள, கடின உழைப்புள்ள, நேர்மறையான சிந்தனைகளை கொண்ட ஒரு சமூகமாக அது மாறும். அப்ப ஒவ்வொரு மஹல்லாக்களும் தானும் சரி, தன் மஹல்லாவை சுற்றி உள்ள மக்களும் சரி, பக்கத்து மஹல்லாக்கள் இணைந்து ஒரு நல்ல இலக்குள்ள ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை நோக்கி நம்ம எல்லாரும் செயல்படும் போது மாஷா அல்லாஹ் ஒரு வலிமையான கட்டமைப்பை நம்ம உருவாக்க முடியும். சரி, ஒரு சமூகத்தை நம்ம ஒன்றிணைச்சு நம்முடைய மஹல்லாக்களை மேம்படுத்தி கொண்டு போகும்போது முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னா, மக்களுடைய மனநிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு. வெறுமன ஆசைப்பட்டு மட்டும் முயற்சி செய்தா வெற்றி அடைய முடியாது. அதற்கு முதலாவதாக மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குது, அதுலேயும் குறிப்பாக நம்முடைய வருங்கால சந்ததிகள், நம்முடைய வருங்கால ஜெனரேஷன் எந்த மனநிலையில இருக்கிறாங்க, அந்த மனநிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் மக்களை ஒன்றிணைச்சு அந்த இலக்கை நம்ம மக்களுக்கு புரிய வச்சு கொண்டு போக முடியும். நம்ம எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், வெறுமன திட்டங்கள் போடுவதனால மட்டும் டெவலப் ஆயிட முடியாது. அதற்கு முன்னாடி மைண்ட் செட் உருவாக்கணும். மனிதர்கள்ட்ட இந்த மைண்ட் செட்டை ரொம்ப ஆழமாக கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளால முடியும், நம்முடைய குழந்தைகளை சமூகத்துல அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியும், நம்முடைய வருங்கால சமுதாயத்தை ஒழுக்கமானவர்களாக உருவாக்க முடியும், நம்முடைய பெண்களை சமூகத்தினுடைய அச்சாணிகளாக வளர்ச்சியின் பாதையில கொண்டு வர முடியும், அதற்காக நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு வேணும். தெளிவான மைண்ட் செட், ஒரு மனநிலை மாற்றம் நமக்கு தேவை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல 13 வருஷம் நுபுவத்துக்கு பிறகு உழைப்பு செஞ்சாங்க, முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு மதீனாவுல 10 வருஷம், 23 வருஷம். அதுக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல 10 வருஷம். ஆக மொத்தம் 33 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்க முடிஞ்சிச்சு. ஒரு மாற்றம் என்பது உடனே நிகழ்ந்துறாரு. ஒரு பெரிய வளர்ச்சி பாதை, ஒரு சமூக கட்டமைப்பு, ஒரு மஹல்லாவுடைய மேம்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பேசி நாளைக்கு நிகழ்ந்துறாரு. அதற்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சிகள் செய்து இளைஞர்கள், பெண்கள், வாலிபர்கள், இங்க இருக்கக்கூடிய பிசினஸ்மேன், கல்வியாளர்கள் எல்லாத்துக்கும் மத்தியில நம்முடைய இலக்கென்ன, நம்ம எதை நோக்கி போறோம், நம்ம எப்படி உருவாகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வைய, ஒரு தெளிவான மனநிலைய கொடுத்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில உருவாக்குனாங்க. அந்த மதீனாவுடைய 10 வருஷம் தான் இஸ்லாமிய சமூகம் அடுத்து 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை கல்வியால், அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், இப்படி எல்லா நிலைகளிலையும் வளர்ச்சியின் பாதையில போனதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா அந்த இலக்கு உருவாக்கப்பட்டுச்சு. அந்த மதீனாவுடைய 10 வருஷத்தினுடைய வெற்றி தான் முழு சமூகத்தினுடைய வெற்றி. அப்ப அந்த சமூக வெற்றி பாதையில நோக்கி எப்படி பயணிச்சாங்க அப்படின்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமூகத்தை 4 நிலைகள்ல வளர்ச்சியின் பாதையில கொண்டு போனாங்க. 4 நிலையில சமூகத்தை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போனாங்க. ஒன்று, ஆன்மீக ரீதியாக மக்களை ஒருங்கிணைச்சாங்க. அதுதான் முதல் பகுதி. ஒரு மஹல்லாவை வளர்ச்சியின் பாதையில கொண்டு வரணும் அப்படின்னா மக்களை மஸ்ஜிதுகளோடு, குர்ஆனோடு, நபியினுடைய சுன்னத்துகளோடு, இமாம்களோடு இணைப்பதை கொண்டுதான் சமூகத்தை வளர்ச்சியின் பாதையில கொண்டு வர முடியுமே தவிர வெறுமன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. வெறுமன அதிகாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம், ஈமானிய உணர்வில்லாத கல்வி, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம் அது வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகாது, அது அழிவை நோக்கி கொண்டு போயிடும். அப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஹல்லாவு, ஒரு ஊர், ஒரு சமூகம் எதுவாக இருந்தாலும் அவங்க செய்த முதல் பணி என்னன்னா மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கிறது. ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு. ஒரு சமூகத்துல இன்னைக்கு சமூக பிரச்சனைகளை எதிர்த்து நிக்கணும், சமூகத்தினுடைய
பலவிதமான ஃபித்னாக்களை குழப்பங்களை நம்ம எதிர்த்து நிக்கணும், சமூகத்தை வலிமையாக மாத்தணும் அப்படின்னா வெறுமன புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். ஆன்மீக பலம் இல்லாம நம்மனால இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை, சைத்தானியத்தை, அரசியல் கட்டமைப்புகளை நம்மனால எதிர்த்து நிற்க முடியாது. அதுக்கு ஒரு வலிமையான ஒரு தகுதி நமக்கு வேணும். அந்த வலிமையான கட்டமைப்பு எங்க இருக்குன்னா அது ஈமான்ல தான் இருக்கு. ஈமானிய இணைப்பு மட்டும்தான் நம்மளை எல்லா நிலையிலும் பாதுகாக்கும். அந்த ஈமானிய தொடர்புகள் மட்டும்தான் நம்மளை எல்லா நிலைகளையும், உரிமைகளையும், சுதந்திரங்களையும் அடைய முயற்சிக்க செய்யும். அந்த ஈமானிய வலிமை மஸ்ஜிதுகளோடு, தொழுகையோடு, குர்ஆனோடு, நபியினுடைய முஹப்பத்தோடு ஒரு சமுதாயம் இணைக்கப்படும் போது சமுதாயம் எல்லா நிலையிலையுமே வளர்ந்த சமூகமாக மாறும். எப்ப நாம அதை விட்டுப்புட்டு வெறுமன கல்வி தேவை, பொருளாதாரம் தேவை, சம்பாத்தியம் தேவை, அரசியல் தேவை, அதிகாரங்கள் தேவை, ஆனா அதெல்லாம் தேவை, நோக்கம் என்னன்னா அல்லாஹ்வை அடையிறது. அப்ப ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில முதலாவதாக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம், ஒரு மிகப்பெரிய பிளான், திட்டம் என்னன்னா மக்களை அல்லாஹ்வோடு இணைச்சது. ஒவ்வொரு மஹல்லாக்களும் இந்த மஹல்லாவை சுத்தி உள்ள அனைத்து தரப்பு மக்கள், குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், குடும்பங்கள் எல்லாத்தையுமே மஸ்ஜிதுகளோடு நம்ம இணைக்கணும், மதரசாக்களோடு இணைக்கணும், இமாம்களோடு இணைக்கணும், குர்ஆனோட இணைக்கணும். இப்படி இணைக்கப்படும் போதுதான் ஒரு வலிமையான கட்டமைப்பு நமக்கு கிடைக்கும். வெறுமன அதிகாரத்தை கொண்டு மாற்றம் ஏற்படாது. அப்ப எப்படி இணைக்கணும்? அப்ப அந்த ஈமானிய இன்பத்தை மக்களுக்கு எப்படி கொடுக்கணும்? அந்த ஈமானிய இன்பத்தை மக்களுக்கு தெரிவிக்கும் போதுதான் இன்னைக்கு உலகத்துல குடும்பங்கள்ல 60% குடும்பங்கள்ல டிஸ்பியூட் நடக்குது, பிரச்சனை. 60% குடும்பங்கள்ல சமூகத்துல டிஸ்பியூட், பிரச்சனை. அத்தாவுக்கும் மகளுக்கும் பிடிக்கிறது இல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு இணைப்பு பந்தம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. கணவரும் படிச்சிருக்கிறாரு, மனைவியும் படிச்சிருக்கிறாங்க, ரெண்டு பேருமே பெரிய ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க, டாக்டரா இருக்கிறாங்க. ஆனா இணைந்து அவங்களால வாழ முடியுதானா? வாழ முடியல. எந்த குடும்பங்கள்ல ஈமானிய பற்றாக்குறை இருக்குமோ, எந்த குடும்பங்கள்ல ஈமானிய இணைப்பு இல்லையோ, எந்த குடும்பங்கள்ல குர்ஆனுடைய தொடர்பு இல்லையோ, அந்த குடும்பங்கள் எவ்வளவு காசு பணம், எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு கல்வி இருந்தாலும் அந்த குடும்பத்துல அமைதி நிகழவே நிகழாது. அந்த குடும்பத்துல அமைதி ஏற்படாது. அப்ப அமைதி எங்க இருக்குது? சந்தோஷம் எங்க இருக்குது? நிம்மதி எங்க இருக்குதுன்னா அது ஈமானுடைய இணைப்புல தான் இருக்கு. அதிகாலையில ஒரு பெண்மணி 4 மணிக்கு 3 மணி 5 மணிக்கு எழுந்திருச்சு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கணவரை எழுப்பி குழந்தைகளை எழுப்பி அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு குடும்பம் இருக்குல்ல, அதுதான் வளர்ச்சி பெற்ற குடும்பமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்காத வரைக்கும் ஒரு சமூக எழுச்சியை நம்ம உருவாக்க முடியாது. முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்னா மக்களை அந்த ஈமானிய தொடர்பை நம்ம ஏற்படுத்தணும். ஈமானிய தொடர்பை நம்ம எப்படி ஏற்படுத்துறது? ஈமானிய இணைப்பு நம்ம எப்படி ஏற்படுத்துறது? நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய சமூகத்துக்கு, நம்முடைய மஹல்லா மக்களுக்கு அந்த ஈமானிய தொடர்பை நம்ம எப்படி ஏற்படுத்தணும்? ஈமானுங்கிறது ஒரு பேரின்பம். அதை யாராலும் விளக்கப்படுத்தலாம் முடியாது, யாராலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் உங்களுக்கு ஈமான்னா என்னன்னு விளக்கப்படுத்த முடியாது, அது உணரத்தான் முடியும். இமாம்கள் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஈமானிய இன்பம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா 4 விஷயங்களை வாழ்க்கையில தொடர்ந்து செய்யணும். நாமளும் செய்யணும், நம்முடைய குடும்பங்கள்ல உள்ள மனைவி, மக்கள், சகோதரர்கள், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று, இபாதாத்துகளை நிதானமாக செஞ்சு பழகணும். தக்பீர் கட்டும் போது மெதுவா தக்பீர் கட்டணும், ருக்கு போகும்போது மெதுவா ருக்கு போகணும். இபாதாத்துகளை பொறுமையாக செஞ்சு பழகிட்டோம்னா அந்த ஈமானிய இன்பம் நமக்கு புரியும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம ஏன் தொழுகிறோம் நமக்கு தொழுகிறது தெரியறது இல்லை. ஈமானிய இன்பத்தோடு தொழுகிறோமா? தொழுகிறது இல்லை. தக்பீர் கட்டும் போது வாய் அசையுது, நாவு அசையுது, ஆனா உள்ளமெல்லாம் உலகத்தை தேடி போயிடுது. நாவு மட்டும் வேக வேகமா சுத்துது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ் நிறைய ஓதணும், ஆனா உள்ளம் அந்த இறைவனோடு இணையுதா? அல்லாஹோடு இணைக்கப்படுதானா? இல்லை. நம்ம ஏன் ஈமானிய இன்பம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா எங்களிடத்துல உணர்வு பூர்வமான அமல்கள் இல்லை. உணர்வு பூர்வமான அமல்கள் கொஞ்சம் கொஞ்சமா, அதிகபட்சம் இல்லை, ஒரு நாளைக்கு இல்லை ஒரு 3 நாள் தொடர்ந்து நீங்க இபாதாத்துகள்ல கவனமாக நீங்க செஞ்சீங்க, மெதுவா தக்பீர் கட்டி, மெதுவா ருக்குவுக்கு போய், மெதுவா சஜிதா செஞ்சு, தொழுக முடிஞ்ச பிறகு சுப்ஹானல்லாஹ் மெதுவா சொல்லி, இப்படி ஒரு நாள் அல்லது ஒரு 3 நாள் நீங்க தொடர்படியா செஞ்சு 4வது நாள் உங்களுக்குள்ள அந்த இன்பம் ஏற்படும். அந்த இன்பம் உங்களுக்கு ஏற்படும். எப்ப அந்த இன்பம் ஏற்படுதோ அப்பதான் ஈமானுடைய மிகப்பெரிய பலம் நமக்கு புரியும். ஏன் நமக்கு ஈமானிய பலம் புரியல? ஈமானிய பலம் நமக்கு ஏன் புரியலன்னா நம்ம இபாதாத்துகளை சரிவர செய்யறது. இது முதல் நிலை.
ரெண்டாவது, ஈமானுடைய இன்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஈமான் அப்படின்னா என்ன அப்படின்னா, குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதணும். அல்லாஹ் என்னிடத்துல என்ன பேசுறான், அல்லாஹ் என்னிடத்துல என்ன பேசுறான்னு விளங்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஈமானிய இன்பங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். குர்ஆன் இஸ் a conversation between abd and Allah. குர்ஆன் என்பது அல்லாஹ்வும் மனிதனும் பேசக்கூடிய ஒரு சம்பாஷணை. The most authenticated religious and organized religion இஸ்லாம் மட்டும்தான். உலகத்திலேயே பரிபூர்ணமான ஒரு ஆதாரபூர்வமான மார்க்கம் இஸ்லாம். அதுல குர்ஆன் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா. குர்ஆன் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா. முஅஜிஸானா மிகப்பெரிய அற்புதம். நாங்க நபியை பார்க்கல, ரசூலை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபீன்களை பார்க்கல, யாரையும் பார்க்கல. நாங்க பார்க்கிற ஒரு அதிசயம்னா அது குர்ஆன் மட்டும்தான். ஆனா மனதுல கை வச்சு பாருங்க, எத்தனை பேர் குர்ஆனை நம்ம ஓதுறோம்? ஒரு நாளைக்கு ஒரு அரை பக்கம் ஓதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2 வரி ஓதுங்க. குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க. எப்ப குர்ஆனை படிக்கிறோமோ உள்ளம் எல்லாம் பலமாக மாறும், வலிமையாக மாறக்கூடிய சமூகமாக நாங்க மாறுவோம். ஒரு மிகப்பெரிய எழுச்சி எங்களுக்கு உண்டாகும். குர்ஆனுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. பிலீவ் இட், அதை நம்பணும். ரீட் இட், அதை படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை விளங்கணும். பாண்டர் இட், அதை ஆய்வு செய்யணும். பிராக்டிஸ் இட், அதை வாழ்க்கையில அமல் செய்யணும். ஸ்ப்ரெட் இட், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப குர்ஆனுடைய ஓததான் ஈமானிய இன்பம் நமக்கு புரியும். இது மக்களுக்கு தெரிவிக்கணும். எழுச்சி அப்படிலாம் உருவாக்கிட முடியாது. சமூக கட்டமைப்பு இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 190 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். 56 இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. இந்தியாவில மட்டும் 25 கோடி முஸ்லிம்கள் வசிக்கிறோம். ஆனா நாங்க வலிமையாக இருக்குமா? இல்ல. மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலயும் பின்தங்கிய சமூகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த உணர்வுகள் நமக்கு இல்லை இன்னும். அந்த உணர்வுகள் எப்ப வரும்னா அது ஈமானிய இன்பம், அந்த ஈமானிய பலம் தெரிஞ்சாதான் நமக்கு தைரியம் வரும், எழுச்சி உண்டாகும். இந்த உலகத்தையே நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆனா நம்ம அதை செய்யறோமானா இல்லை. நம்மளை நாமே பாதுகாக்க முடியல, நம்மளை நாமே கட்டுப்படுத்த முடியல. இப்ப எப்படி சமூகத்தை கட்டுப்படுத்த போறோம்? சமூகத்துக்கு எப்படி உதவி செய்ய போறோம்? சமூகத்தை எப்படி பாதுகாக்க போறோம்? அதனால தயவு செய்து ஈமானிய இன்பம் நமக்கு விளங்கணும்னா ரெண்டாவதா என்ன செய்யணும்? குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். டெய்லி ஒரு பக்கம் ஓதுங்க. ஒரு பக்கம் முடியலையா அரை பக்கம் ஓதுங்க. அரை பக்கம் முடியலையா 2 வரி ஓதுங்க. குர்ஆனை எடுங்க, அர்த்தத்தோடு தர்ஜுமாவோட படிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் பேசி பாருங்க. அதை நீங்க படிச்சு பாருங்க. நான் வாழ்க்கையில உணர்ந்து உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்குள்ள ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும், ஒரு எழுச்சி உண்டாகும், சிந்தனை மாற்றங்கள் ஏற்படும். எல்லா நிலையிலும் தைரியமான உணர்வுகள் ஏற்படும். பாவங்கள்ல இருந்து பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹுடைய உதவி எல்லா காலத்திலையும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். பிகாஸ் குர்ஆன் இஸ் கலாமுல்லாஹ். குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தை. குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹுடைய வார்த்தையை படிக்க படிக்க வலிமையான சமூகமாக நாங்க மாறுவோம். உங்களுக்கு தெரியும், பா ராகவன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார். பா ராகவன் ஒரு எழுத்தாளர் இருக்கார். ஓகே, அவர் ஒரு புத்தகம் எழுதினார், நிலமெல்லாம் ரத்தம், பலஸ்தீனத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நிறைய புத்தகம் எழுதுறாரு, இன்னும் இருக்கிறார் மாஷா அல்லாஹ். அவர் ஒரு புத்தகத்துல, அந்த நிலமெல்லாம் ரத்தங்கிற புத்தகத்துல ஒரு வரி எழுதுவார். இஸ்லாமிய சமூகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவ மக்கள் இருக்காங்கல்ல, அல்லாஹ் தஆலா ஈசா நபி எப்படி படைச்சான் அப்படின்னா உஃப் என்ற வார்த்தையை கொண்டு படைச்சான். அப்படிதான் நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லித்தரான், நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுக்குறான். வரலாற்றுல இருக்கு. உஃப் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா? அதற்கு ஈசா நபியை படைச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியமனுடைய வயிற்றுல வந்த பிறகு, குழந்தையாக வெளிவந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? பெரும் அற்புதங்கள் செய்யறாங்க. பெரும் அற்புதம். இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கிறாங்க, கண் தெரியாதவங்களுக்கு கண் கொடுக்கறாங்க, நோயாளிகளை சிகிச்சை செய்யறாங்க, எல்லாமே செய்யறாங்க. உஃப் என்ற வார்த்தை ஒரு குழந்தையாக மாறி அந்த குழந்தை இவ்வளவு அற்புதம் செய்யுது. பா ராகவன் அப்படிங்கிற எழுத்தாளர் சொல்லுவாரு, ஆச்சரியமா இருக்கும் சொல்றதை கேட்கும்போது. உஃப் என்ற வார்த்தை இவ்வளவு பெரிய அற்புதங்கள் செஞ்சா முழு குர்ஆனும் அல்லாஹுடைய வார்த்தைகள் தானே, முழு குர்ஆனும் அல்லாஹுடைய வார்த்தைகள் தானே. அந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் இந்த உலகத்துல பண்ணிருக்கணும், ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா முஸ்லிம்கள் குர்ஆனை பற்றி பிடிக்கலங்கிறார். ஒரு மாற்று சகோதரர், தொப்புள் கொடி உறவான சகோதரர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், குர்ஆனை பற்றி பிடிக்கல. இங்க வந்திருக்கிறவங்கள்ட்ட ரிக்வஸ்டா கேட்கிறேன், மௌத்துக்கு முன்னாடி குர்ஆனை பார்த்து ஓதிருங்க. மௌத்துக்கு முன்னாடி குர்ஆனை பார்த்து ஓதிருங்க. குர்ஆனை ஓத தெரியாம நாங்க மௌத்தா போயிட்டோம்னா அதை விட கை சேதம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்வளவு பெரிய கை சேதம். இப்ப ஈமானிய இன்பத்தை எப்படி அடைய முடியும்னா குர்ஆனை படிப்பதை கொண்டுதான் அடைய முடியும்.
மூன்றாவது காலை மாலை திக்ருகள் செய்யணும். காலை மாலை அல்லாஹுடைய பெயரை என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம காலை மாலை அல்லாஹுடைய பெயரை உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அலா பிதிக்ரில்லாஹி குழு ஆய்வுகள் சொல்லுது. அடுத்த 10 வருஷத்துல மிகப்பெரிய 3 நோய்கள் உலகத்துல ஆட்டி படைக்க போது. அந்த 3 நோய்கள்ல முதல் நோயே என்னன்னா மென்டல் ஹெல்த் டிசார்டர், மனநோய்னு சொல்றாங்க. மனநோய் இன்னைக்குள்ள மிகப்பெரிய நோய் மனநோய் தான். இன்னைக்கு அநேக குழந்தைகள், சமீபத்துல ஒரு ஆய்வுல சொல்றாங்க, வெறும் 6-7 மாசத்துல தமிழகத்துல மட்டும் 100 குழந்தைகள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய மோசமான மனநிலைக்கு சமூகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப இவங்களை மீட்டெடுக்கணும்னா அந்த திக்ருகளை, அல்லாஹுடைய பெயர்களை சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது மஹல்லாவுடைய பொறுப்பு. 4வது துவா செய்யணும். அல்லாஹுடைய வாக்குறுதி என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன்னு சொல்றோம். எந்த நிலையிலும் அல்லாஹ் இடத்துல கேட்டு அல்லாஹ் மறுக்க போறதே இல்லை. காலங்கள் வேணா மாறி ஆகலாம், அது நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா துவாக்கள் ஒருபோதும் மறுக்கப்படாது. எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய தன்மைகளை மக்களுக்கு வளர்த்து கொடுக்கணும். என்ன நடந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படிங்கிற உணர்வுகளை சமூகத்துக்கு எடுத்து வைக்கணும். இந்த 4 நிலைகளையும் வாழ்க்கையில் நாங்க பின்பற்றும் போது ஈமானிய இன்பத்தை, ஈமான் என்றால் என்னங்கிறத நாங்க ருசிக்க முடியும். சீரா புராணம்னு சொல்லி உமர் புரவல் எழுதிய புத்தகம், ஒரு மிகப்பெரிய கவி புத்தகம். அதுல அவர் சொல்லுவாரு, வண்டவர்கள் கண்டதில்லை, கண்டவர்கள் வண்டதில்லை. ஈமானிய இன்பம், அல்லாங்கிற இன்பத்தை யாராலும் விளக்க முடியாது. யாரு விளக்குறாங்களோ அவங்க இன்பத்தை அடையாதவங்களா தான் இருப்பாங்க. இப்ப ஈமானுங்கிறது ஒரு பேர் இன்பம். அந்த இன்பம் நமக்கு கிடைக்கும் போது, அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும் போது, அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் போது எல்லா நிலையிலும் வலிமையான சமூகமாக நம்ம மாறிடுவோம். கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் நம்முடைய முன்னோர்கள் இந்த உலகத்தை வலிமையான கட்டமைப்புல வச்சிருந்ததுடைய காரணமே என்னன்னா ஈமானிய பலம் தான். இந்த ஈமானிய பலத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது முதல் முயற்சி, இது அடிப்படையா. இந்த முயற்சியை ஒவ்வொரு மகல்லாக்களும் திட்டமிட்டு செய்யணும். குழந்தைகள், பெண்கள், இதை கொடுக்காம எதை கொடுத்தாலும் நிக்காது. நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கிளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல இருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். ஆனா வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. ஈமானிய இன்பத்தை, ஈமானிய இணைப்ப, அல்லாஹுடைய இணைப்ப நீங்க மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, வருங்கால ஜெனரேஷனுக்கு கொடுக்காம வெறுமன கல்வியை கொடுத்து, வெறுமன அதிகாரத்தை கொடுத்து, வெறுமன படிப்பை கொடுத்து, வெறுமன பொருளாதாரத்தை கொடுக்க அவங்க இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர இந்த உலகத்தை பாதுகாக்கணும் நினைக்கவே மாட்டாங்க. ஈமானுங்கிறது அறம், அதுதான் அறம், அறம் சார்ந்த வாழ்க்கை. அப்ப சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் பணி, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானம், தீன முதல்ல மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது, மக்காவிலையும் சரி மதினாவிலையும் சரி, முதலாவதாக மக்களுக்கு விளைவிச்சது, கொடுத்தது என்னன்னா அடிப்படையான ஈமானிய இணைப்பு. இரவு நேரங்கள் நின்று தொழுகுவாங்க, குர்ஆன் ஷரீஃப் ரொம்ப நேரம் படிப்பாங்க. அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜெருசலத்தை கைப்பற்றிய ஸலாஹுதீன் அய்யூபி மிகப்பெரிய ஒரு அரசர். 1200 நான் சொல்றேன். சிலுவை யுத்தங்களுடைய காலங்கள்ல வரலாறுகளை தயவு செய்து இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வரலாறுகளை படித்தவர்கள் மட்டும்தான் வரலாறுகளை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது, முடியவே முடியாது. ஸலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கதான் ஜெருசலத்தை கைப்பற்றுவாங்க. திரும்ப அவங்க இரவு நேரங்கள்ல அவங்களுடைய படைகளோடு இருக்கும்போது திடீர்னு காணாம போயிடுவாங்க. அவருடைய போர் தளபதிகள்லாம் தன்னுடைய அரசரை தேடி அப்படியே போவாங்க, ஊர் ஊரா போய் பார்ப்பாங்க. ஸலாஹுதீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மரத்துக்கு கீழே தனிமையில் இருந்து தொழுதுகிட்டு இருப்பார், அழுது தொழுதுகிட்டு இருப்பார். மக்கள் போய் மந்திரிகள், அரசர், அந்த படை தளபதிகள்லாம் கேட்பாங்க, அரசரே ஏன் இப்படி கூடாரத்துல இருந்து வெளியே வந்துடுறீங்க, மரத்துக்கு கீழே பாறைகளுக்கு கீழே இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்களே, என்ன காரணம்னு கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒருபோதும் என் நப்சி என்கிட்ட சொல்லும், இந்த படையை வைத்துதான் நாங்க ஜெயிக்க போறோம்னு சொல்லும். இல்ல, ஒருபோதும் இந்த படையின் காரணமாக இஸ்லாம் வெற்றி பெறாது. இஸ்லாமிய வெற்றி என்பது, இஸ்லாமிய சமூகத்தினுடைய எழுச்சி என்பது அது வெறுமன ஆள் பலத்தை கொண்டோ, அறிவு பலத்தை கொண்டோ, பணபலத்தை கொண்டோ, அதிகார பலத்தை கொண்டோ கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வெற்றி தனி மனித ஒழுக்கம், ஈமானிய இணைப்பு. தனி மனிதர்களாக நாங்க பாவங்கள் செய்யறோம் அப்படின்னா எங்களை கொண்டு எழுச்சி வராது, கோழைகளாக நாங்க மாறிடுவோம். நிறைய பாவங்கள் செய்யக்கூடிய சமூகத்தை வச்சு எழுச்சி எல்லாம் ஏற்படுத்த முடியாது சமூகத்துல. இரண்டாவது அல்லாஹ்வுடைய இணைப்பு, படைத்தவனோடு இணைப்பு நமக்கு ஏற்படணும்.
அல்லாஹோட நமக்கு இணைப்பு அதுதான் பலம், அதுதான் வெற்றி, அதுதான் முன்னேற்றம். அப்படிங்கிற உணர்வுகளை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். இது முதல் முயற்சி. ரெண்டாவது, நம்ம என்ன செய்யணும்? சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தணும். இங்க ப்ராப்ளம் என்னன்னா, கடந்த 300 வருஷமா இஸ்லாமிய சமூகம் ஒரு பின்தங்கிய சமூகமாக இருக்கு உலகம் முழுக்க. 300 வருஷமா. காரணம் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. இங்கதான் ப்ராப்ளம் ஆகுது. இஸ்லாம் ஆன்மீகத்தை வேறுன்னு சொல்லுது. இஸ்லாம் ஆன்மீகம் அல்லாஹுடைய இணைப்பு என்பதை வேறுன்னு சொல்லுது. ஆனா வேறு மட்டும் போதுமானா பத்தாது. வேரும் இருக்கணும், மரத்துல தண்டும் இருக்கணும், தண்டுக்கு மேல கிளைகள் இருக்கணும், கிளைகள்ல இருந்தா கனிகள் வரணும். இதான் கட்டமைப்பு. ஆனா இங்க வேற எடுத்தவங்க, வேற புடிச்சுக்கிட்டவங்க தண்டை விட்டுட்டாங்க. பொருளாதாரங்கிற தண்டு விட்டுட்டோம். தண்டை எடுத்துக்கிட்டவங்க கிளைகளை விட்டுட்டாங்க, கிளைகளை எடுத்துக்கிட்டவங்க பழங்களை விட்டுட்டாங்க. இப்படி ஒண்ணு விட்டு ஒண்ணு வளரணும், வளரக்கூடாது. அப்படி ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகணும்னா சமூகத்தை உருவாக்கும் போது ஆன்மீக ரீதியா உருவாக்கணும், சமூக ரீதியாகவும் உருவாக்கணும், பொருளாதார ரீதியாகவும் உருவாக்கணும், கல்வி ரீதியாகவும் உருவாக்கணும். சமூகத்தை உருவாக்கும் போது 4 மனநிலைகள்ல உருவாக்கணும். தட் இஸ் கால்ட் பேலன்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வலா துஃசிருல் மீசான், யூ டு நாட் பிரேக் தி பேலன்ஸ் சிஸ்டம். நீங்க பேலன்ஸ என்ன செஞ்சிடாதீங்க, உடைச்சிடாதீங்க. பேலன்ஸ் என்ன செஞ்சிடாதீங்க, உடைச்சிடாதீங்க. நான் இந்த உலகத்தை ஒரு பேலன்ஸா வச்சிருக்கிறேன். பேலன்ஸ் உடைக்கப்படும் போது நாம் நம்ம உரிமைகளை, சுதந்திரங்களை இழந்துருவோம். அப்ப நமக்கு முதலாவதாக ஆன்மீகம் தேவை, முழுக்க முழுக்க தேவை. அதுதான் அப்ஜெக்டிவ், மாற்று கருத்து இல்ல. அதோட சேர்ந்த சமூக கட்டமைப்புகள் தேவை. சமூகத்தை வலிமையா உருவாக்கணும். சமூகத்தை எப்படி உருவாக்கலாம்? அந்த மகல்லாக்கள்ல எத்தனை ஏழைகள் இருக்காங்க, இவங்களை எப்படி பாதுகாக்க போறோம்? எத்தனை கஷ்டப்படுறவங்க, இவங்களை எப்படி பாதுகாக்க போறோம்? சமூகத்துக்கு மத்தியில இணைப்பை எப்படி ஏற்படுத்தணும்? இங்க எத்தனை வகையான மாற்று சகோதர மக்கள் இருக்காங்க, அவங்களோட எப்படி இணைப்பை ஏற்படுத்தணும்? இப்படிங்கிற தெளிவான பார்வை நமக்கு வேணும். அது 2வது பகுதி. 3வது மிக முக்கியமான விஷயம் பொருளாதார கட்டமைப்பு. பொருளாதாரத்திலையும் நம்ம ஸ்ட்ராங்கா மாறணும். இந்தியாவுல நம்முடைய சகோதர மக்கள் மார்வாடிஸ் மொத்தம் 1.5 கோடி பேர் தான் இருக்காங்க. ஆனா இந்திய வளர்ச்சியில அவங்களுடைய ஜிடிபி பங்களிப்பு 24%. நாம இந்தியாவுல 25 crores இருக்கும், 25 கோடி முஸ்லிம்கள் இருக்கும் இந்தியாவுல. ஆனா நம்முடைய பங்களிப்பு இந்திய வளர்ச்சியில வெறுமன 3%. எப்படி இதை நம்ம அதிகப்படுத்த போறோம்? எப்படி அதிகப்படுத்த போறோம்? சுதந்திரம் வாங்கும் போது முஸ்லிம்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி 28%. ஆனா இன்னைக்கு குறைஞ்சு 3% மாறிடுச்சு. பொருளாதாரத்தில் நம்ம வலுவாக மாறணும். பொருளாதார கட்டமைப்புகளை நம்ம உருவாக்கணும். நம்முடைய மகல்லாக்கள்ல யாராரு என்ன தொழில் செய்யறாங்க, தொழிலை எப்படி மேம்படுத்தலாம், இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி பள்ளிவாசல்கள்ல வகுப்புகள் நடத்தலாம், ஹலாலான முறையில, நேர்மையான முறையில, நபியினுடைய வழிமுறையில எப்படி வியாபாரங்களை உருவாக்கலாம், இல்ல தொழில்துறைகளை எப்படி கட்டமைச்சு கொண்டு போகலாம், அதற்குண்டான பயிற்சிகள் என்ன, அதற்குண்டான முறைகள் என்ன. நாடார் சமூகத்தை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு இருந்தவங்க இன்னைக்கு மாஷா அல்லாஹ் இந்திய வளர்ச்சியில 50% அவங்க தான் காரணம். இந்தியாவிலேயே அதிகம் டொனேஷன் பண்ணக்கூடியவர் யாருன்னா சிவநாடார். சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க மீட்டிங்ல நான் கலந்துக்கிட்டேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்னாங்க, அஹமத், எங்க சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் கடந்த 40 வருஷமாக எங்களுடைய தாய்மார்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. காலை 4 மணிக்கு எழுந்திருவாங்க. எந்திரிச்சு பிள்ளைங்களை எழுப்பி படிக்க சொல்லி, கணவரை எழுப்பி அவருக்கு டீ போட்டு கொடுத்து அவரை வேலைக்கு அனுப்பி, இவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு, இவங்களும் போய் கல் உடைச்சு மண்ணு தூக்கி தான் திரும்ப பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்பதாக வீட்டுக்கு வந்து இப்படித்தான் சமூகத்தை கட்டமைச்சாங்க, இப்படித்தான் உருவாக்குனாங்க. ஒரு காலத்துல அவங்க செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, தோல் மேல துண்டு போட மாட்டாங்க, பெண்கள் மார்பை மறைக்க கூடாது, மேல் துணி போடக்கூடாது, அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? பெண் சமூகத்தினுடைய உருவாக்கம். எங்களுடைய பெண்கள் காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம்? எத்தனை மணிக்கு நாங்க பெண்களை இரவு நேரத்துல பெண்கள் குழந்தைகள் தூங்குறோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு சமூக மாற்றம் உடனே எல்லாம் ஏற்படாது. ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும்னா எல்லாரும் சேர்ந்து யோசிக்கணும், எல்லாத்தனுடைய பங்களிப்பை கொடுக்கணும், ஒவ்வொரு மகல்லாக்களும் அதற்கான முயற்சிகளை செய்யணும். ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்படணும்னா குறைஞ்சது 10 வருஷமாகும், அதிகபட்சம் 33 வருஷமாகும். அது வரையும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை, ஆழமான கருத்தியலை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நம்முடைய வருங்கால சந்ததிகள், நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்களின் மீது ரொம்ப முக்கிய கவனம் செலுத்தணும். சும்மா ஒரு பயான்லாம் இங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எல்லாரும் சேர்ந்து இணைப்பாகும், எல்லா குடும்பங்களையும் வலிமையாக மாற்றணும்.
இந்த குடும்பங்கள்கிட்ட கருத்துக்களை போய் தெரிவிக்கணும். நம்ம என்ன செய்ய போறோம், பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறோம், வருங்கால ஜெனரேஷன் எப்படி பாதுகாக்கப்பட போறாங்க, இதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். மூணாவது, பொருளாதார கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தணும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஷரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டா சீக்கிரமே நீங்க நசுக்கப்பட்டுருவீங்க. இன்னைக்கு மொத்த இந்தியாவிலேயே சவுத் இந்தியா வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. யோசிச்சு பாருங்க, மொத்த இந்தியாவில சவுத் இந்தியா வெரி ஸ்ட்ராங்கா. காரணம் என்ன? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இந்த 6 ஸ்டேட் இருக்குல்ல, இந்த 6 ஸ்டேட் தான் மொத்த இந்தியாவுடைய ஜிடிபி, மொத்த இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு 43.6%, கிட்டத்தட்ட 44% வளர்ச்சிக்கு காரணம் இந்த 6 ஸ்டேட் தான். இந்த 6 ஸ்டேட் தான். கல்வி, பொருளாதாரம், சமூக நிலை, படிப்பு, எல்லா விதமான மருத்துவம், வேலை வாய்ப்பு, ஐடி ப்ரொஃபஷனல், உலகத்துல எதை வேணாலும் சொல்லுங்க. ஏன் சவுத் இந்தியா வெரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதன் காரணமாகத்தான் மொத்த இந்தியாவுமே இதை நோக்கி பாக்குறாங்க. நம்ம சமூகத்தை அதை நோக்கி நகர்த்தணும். அப்ப வலிமையான கட்டமைப்பு உருவாக்கப்படணும்னா பொருளாதாரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். நேர்மையா, உண்மையா, எல்லா நிலையிலும் வட்டி வாங்காம, வட்டியை விடாம, பேங்க் லோனுக்கு போகாம நம்ம எப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தலாம், கூட்டு பொருளாதாரத்தை எப்படி எடுக்கலாம். என்னுடைய சமீபத்திய ஒரு ரிசர்ச் பேப்பர், முஸ்லிம்களுடைய பொருளாதார கட்டமைப்பு, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்புக்கு சில ஆய்வுகள் செய்யும் போது எனக்கு ஆச்சரியமா கிடைச்சிச்சு. அதுல ஒண்ணுதான் ஜாயிண்ட் வென்ச்சர், கூட்டு பொருளாதாரம் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு, ஃபேமிலி பாண்டிங், எப்படி குடும்பங்களுக்குள்ள இணைப்பை நம்ம எப்படி உருவாக்கணும், சேரிட்டி, மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும், சம்பாதிப்பு என்பது எனக்கானது மட்டுமல்ல சமூகத்துக்கானதுங்கிற எண்ணத்தை எப்படி உருவாக்குறது, இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 4வது, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுக்க முயற்சி கல்வியை கொண்டு கொடுத்தாங்க. 4வது மிக முக்கியமான விஷயம் கல்வி. எந்த அளவுக்குன்னா, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வியை கற்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமைன்னு சொன்னாங்க. கட்டாய கடமைன்னு சொன்னாங்க. உலகத்துல அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுல உலகத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகளை உலகத்துல யாருமே பயன்படுத்தியது இல்லை. அவ்வளவு பெரிய கல்விய எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னாங்க. கல்வியின் மூலமாக ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அதிகாரத்துக்கு மக்கள்கிட்ட எப்படி கொண்டு வர்றது, அதிகார சமூகமாக மக்களை எப்படி மாத்துறது, குறிப்பாக பெண் கல்வியின் மீது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா பெண்களை என்ன துறைகள்ல உருவாக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். எது வருதோ அந்த துறையில முயற்சி செய்யுங்க. ஆனா குறிப்பாக நம்ம அடிக்கடி ஆய்வுகள் அடிப்படையில் சொல்றது, பெண்களை 4 துறைகள்ல உருவாக்க முயற்சி செய்யும். ஒன்று, வசதி வாய்ப்புகள் இருந்தா டாக்டர்ஸ் ஆகும், ரொம்ப தேவை இருக்கு சமூகத்துக்கு. தாய் சேய் நல்ல மருத்துவர்கள் தேவை. நபியுடைய காலத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்க ஷாம்ல படிச்சுட்டு வந்தாங்க, மருத்துவம் படிச்சுட்டு வந்தாங்க. நபிகிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் என் சகோதரிக்கும் மஸ்ஜித் நபவியில வச்சு மருத்துவம் பார்க்கறதுக்கு இடம் அமைச்சு கொடுங்க, நான் மக்களுக்கு மருத்துவம் பார்க்கறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஒரு பகுதியை கொடுத்தாங்க, இந்த இடத்துல இருங்க, மருத்துவராக இருங்கன்னு சொன்னாங்க. மருத்துவரை உருவாக்கணும். 2வது, செவிலியர் தேவை, நர்சிங் தேவை, ரொம்ப தேவை, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. 3வது, நல்ல டீச்சர்ஸ் தேவை. 1 டீச்சர் ஈக்குவல் டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க 1000 மாணவர்களுக்கு சமமானவங்க. நம்முடைய பெண் குழந்தைகள் நல்ல ஆசிரியர்களாக உருவாக்கணும். 4வது, நல்ல உலமாக்கள், நல்ல ஆலிமாக்கள் தேவை. சமூகத்துக்கு தீனை எடுத்து வைக்கக்கூடியவங்க, கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்க, மக்களுக்கு மத்தியில சைக்காலஜி படிச்சு பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஆண்கள் பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க கூடாது தனிமையில. அது மிகப்பெரிய பிரச்சனையை சமூகத்துல ஏற்படுது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது. ஒரு பெண்ணு தான் இன்னொரு பெண்கிட்ட பேசணும், ஒரு ஆண் பெண்ணிடத்துல பேசக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னா அடுத்த 10 வருஷத்துல ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும் வருஷம் 7 ஆசிரியர்களை உருவாக்கணும். இத்தனை பெண்களை உருவாக்குவோம், இப்படி உருவாக்குவோம், இத்தனை டாக்டர்ஸ் உருவாக்குவோம், இத்தனை இன்ஜினியர்ஸ் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையை ஒவ்வொரு மஹல்லாக்களும் கையில எடுக்கணும். உலகத்திலேயே இப்படிப்பட்ட அமைப்பு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, மஹல்லாக்கள், அதுவும் குறிப்பாக ஜும்மாக்கள், எந்த சமுதாயம் எந்த மதத்துல இப்படி ஒரு கோட்பாட்டு விதிமுறையே கிடையாது. ஆனா நம்ம சமுதாயத்துல மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அதை அமைச்சு கொடுத்திருக்கான். சமுதாயத்தினுடைய அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை நான் சொல்லுவேன். ஆனா அதை சரிவர பயன்படுத்துறோமா? அப்ப சமூக கட்டமைப்புக்கு 4 நிலைகள்ல முயற்சி செய்யணும். 1, ஆன்மீக வளர்ச்சி, 2வது சமூக வளர்ச்சி, 3வது பொருளாதார வளர்ச்சி, 4வது கல்வி வளர்ச்சி. அந்த 4ஐயுமே சேர்த்து செய்யறதுக்கு பேர் தான் வளர்ச்சி. ஆன்மீகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இல்ல பொருளாதாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பயணிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய அட்வொகேட் இருக்கிறாங்க, 2 ரக்கா தொழுவு சொன்னா தொழுவு தெரியல. இந்த வளர்ச்சி இது வளர்ச்சி அல்ல, இது பேர் மிகப்பெரிய நோய். இப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னா இறுதியாக 4 குணங்கள் நமக்கு வேணும். இதோட நான் முடிச்சுக்கிறேன். 1, மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க, அதிகாரமா நடக்காதீங்க, மக்கள் மீது அன்பு செலுத்துங்க, சிரித்த முகமாக இருங்க.
எல்லா நிலையிலும் மக்கள்கிட்ட அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால போனா யாருக்கும் நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை. யாரையும் குறை கண்களோடு பார்க்காதீங்க. எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான். சில நேரங்கள்ல தவறு செய்திடுறாங்க. அதனால யாரையும் வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. அன்பாக வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்யும். மனைவி, மக்கள், குழந்தை எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்க. ரெண்டாவது அக்செப்டன்ஸ். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ள பழகுங்க. வாழ்க்கையை எப்ப ஏற்றுக்கொண்டமோ வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். மூணாவது, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. யாரையும் தண்டிக்க ஆசைப்படாது. எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறத போல மக்களை மன்னிச்சிடும். இறுதியாக, சுயநலம் இல்லாம பொதுநலமான வாழ்க்கை வாழணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்க கூடாது. சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா எல்லாரும் தியாகம் செய்யணும், அர்ப்பணிக்கணும், தன்னை அர்ப்பணிக்கணும். அப்பதான் சமூக மாற்றம் ஏற்படும். எல்லாரும் தன்னுடைய பார்ட்டிசிபேஷனை, தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சமூக கட்டமைப்பு ஒரு எழுச்சி மிக்க சமூகமாக நாங்க மாற முடியும். இன்னைக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆசைகள் ஏற்படுது. இந்த ஆசைகளை மாஷா அல்லாஹ் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களாக நமக்குள்ள அன்பு, பரஸ்பரம், விட்டு கொடுத்தல், மன்னித்தல் போன்ற உயர்தரமான குணங்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்